ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் சைடில் ஒரு ஜெயிலில் தான் காட்டுறாங்க. அங்கே ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து ஒரு பர்சனை புள்ளி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க சொல்கிறாங்க, நேற்று நீ ப்ரிசன்குள்ளே வரும்போது எங்களுக்கு க்ரீட்டே பண்ணல, ஸோ கண்டிப்பாக உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது அப்படின்னு. பார்த்தா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் ரியா வந்துடுறா. ஸோ அவளை பார்த்தோன்னே எல்லாருமே அவளுக்கு மரியாதை கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் தான் அந்த ஜெயிலவே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் பார்க்க குட்டியாக க்யூட்டாக இருக்கா, பட் அவளுக்கு எல்லாரும் மரியாதை கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோயின் எல்லாத்தையும் மோசமாக ட்ரீட் பண்ணாமல் அவங்களுக்கு நல்ல புத்தி சொல்லி கொடுப்பா போல். அவள் லா பற்றிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணி அதெல்லாம் அவங்களுக்கு சொல்லி தந்துட்டு இருக்கா. ஸோ அவள் சொல்கிறா, இதுக்கப்புறம் இங்கே யாராச்சும் புள்ளி பண்ணுறது தெரிஞ்சிச்சுன்னா நான் எடுக்கிற ஆக்ஷன் வேறு மாதிரி தான் இருக்கும், நான் பழையபடி இருக்க மாட்டேன் அப்படின்னு அவள் பேசிகிட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு ஓல்ட் மேன் வராது. உன்னோட ஃபேமிலியை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் அங்கே போயிட்டு அவள் திங்ஸ்லாம் பேக் பண்ணிவிட்டு அவங்க ஃபேமிலியை மீட் பண்ணுறதுக்காக கிளம்புறா. ஆக்சுவலி இந்த ஓல்ட் மேன் தான் நம்ம ஹீரோயினை சின்ன வயசுலேருந்து வளர்த்துட்டு இருக்கா. சின்ன வயசுல அந்த ஃபேமிலி நம்ம ஹீரோயினை தொலைச்சிட்டாங்க. நம்ம ஹீரோயின் கிளம்பும்போது அந்த ஓல்ட் மேன் வந்து அலறாரு. அப்போ ஹீரோயின் சொல்கிறா, நீங்கள் எதுக்கு அழுதுட்டு இருக்கீங்க? என்னதான் இருந்தாலும் நீங்கள் தான் எனக்கு ஃபர்ஸ்ட்டு, சின்ன வயசுலேருந்து நீங்கள் தானே என்னை வளர்த்துட்டு இருக்கீங்க. என்னோட ஃபேமிலி எப்படி என்னன்னு எனக்கு தெரியாது, செட் ஆச்சுன்னா அவங்க கூட இருப்பேன், அப்பப்போ உங்களை வந்து பார்ப்பேன், இல்லைன்னா நான் கண்டிப்பாக அவங்க கூட இருக்க மாட்டேன், அவங்க கூட தான் இருப்பேன், நீங்கள் இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க, எனக்கு பதிலாக எல்லாத்தையும் நீங்கள் தானே எங்கே பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து கிளம்பிடுறா. ஸோ இந்த பக்கம் அவங்க வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்கா. இந்த வீட்டுக்குள்ளே பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு ஆக்சுவலி 2 பிரதர்ஸ். ஃபர்ஸ்ட் பிரதர் பேர் வென், செகண்ட் பிரதர் பேர் லியான். அப்புறம் அவங்களுக்கு ஒரு அடாப்டட் சிஸ்டரும் இருக்காங்க. நம்ம ஹீரோயின் தொலைஞ்சு போனதுக்கப்புறம் தான் இந்த பொண்ணை அடாப்ட் பண்ணியிருந்திருக்காங்க. இவளோட பேர் ஜியா. ஸோ இவங்க 3 பேருமே ரொம்ப வில்லங்கமானவங்க தான். அப்போ இந்த ஜியா ஃபீல் பண்ணிட்டு இருக்கா போல். நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்த உடனே இவங்க எல்லாருமே அவன் மேலே தான் பாசம் காட்டுவாங்க அப்படின்னு. ஸோ அப்போ அந்த வெண்ணுலியான்னு சொல்கிறாங்க, இப்போது எங்களோட உண்மையான சிஸ்டர் வந்த உடனே உன் மேலே பாசம் இல்லாமையா போயிடும், என்னதான் இருந்தாலும் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் நீ தான், பிகாஸ் நீ தானே எங்கள் கூட சின்ன வயசுலேருந்து வளர்ந்துட்டு இருக்க, அவள் பிறந்து கொஞ்ச நாளே தொலைஞ்சு போயிட்டா, ஸோ அது எப்படி நீ வந்துட்டு இதெல்லாம் யோசிக்காத, அதுவும் இல்லாமல் நம்ம ஏன் அவளை இப்போ வீட்டுக்கு வர வைக்கிறோடு உனக்கே தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் பேரில் தான் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ஷேர்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாமே வந்து இவங்க வந்து ஃபேமிலி பேரில் மாற்றிக்கலான்னு சொல்லிட்டு தான் இப்போ ஹீரோயினை கண்டுபிடிச்சி வர வச்சுருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயின் வந்து இவங்க பேசிகிட்டு இருக்கெல்லாம் கேட்குறா. ஸோ இதிலே புரியுது இந்த ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருமே அவ்வளோ நல்லவங்கெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஹீரோயின் அங்கே வந்த உடனே அவங்கெல்லாம் நீ தான் எங்களோட சிஸ்டரா அப்படின்னு சொல்லிட்டு நல்லவங்க மாதிரி பேசுகிறாங்க. அப்போது அந்த வென் வந்துட்டு அவகிட்ட ஒரு டாக்குமெண்ட்டை கொடுத்துட்டு உன்னோட சைன் இதில் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறா. ஸோ அந்த லியான்மே நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு கார்டு கொடுத்துட்டு இந்த பணம்லாம் உனக்கு தான், இதை யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறான். பட் அந்த கார்டு எம்டி கார்டு போல். நம்ம ஹீரோயினுக்கு புரியுது இவங்க ஏதோ ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் அந்த டாக்குமெண்ட்டில் சைன் பண்ண போகிறா. பட் ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் ஜெயிலில் மெயின்டெனன்ஸ் தானே பண்ணுவேன், அங்கே இருக்க ப்ரிசனர்ஸ் எல்லாத்தையுமே நான் நல்லா பார்த்துப்பேன். ரீசெண்டாக ஒரு பர்சன் வந்து ப்ரிசனுக்கு வந்தார். அவர் ஏன் வந்தாருன்னா அவங்க ஃபேமிலியில் இருக்க பொண்ணவே ஏமாற்றி ஒரு டாக்குமெண்ட்டில் சைன் வாங்கிட்டாராம். ஸோ அந்த பொண்ணோட பேரில் இருந்த ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ஷேர்ஸ்லாம் இவரோட பேருக்கு வந்துருச்சா. ஸோ அந்த பொண்ணு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தனால அவரை தூக்கி ஜெயிலில் போட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது இவங்க 3 பேரும் ஒரு மாதிரி முழுக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் ஐயோ நான் ஏன் இதை சொல்லிட்டு இருக்கேன் தேவையில்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு அவள் இதில் சைன் பண்ண போகிறா. பட் வென் ஸ்டாப் பண்ணிவிட்டு இல்லை இந்த டாக்குமெண்ட்டை இப்போ நீ சைன் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ அங்கே பார்த்தா இந்த ஜியா நல்லவள் ஆகணும்ல. ஸோ முட்டி போட்டுட்டு நாங்கள் எல்லாரும் உன்னை ஏமாத்திர நினைக்கிறீங்களா, நாங்கள் அப்படிலாம் கிடையாது, ஒருவேளை உங்களுக்கு அப்படி தோணுச்சுன்னா அவங்க கோவத்தை மேலே காட்டுங்க, எவ்வளோ வேணுமோ அடிங்க, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதில் சைன் போட்டுருங்க அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோயினுக்கு தெரியுது இந்த ஜியா ரொம்ப கெட்டவ அப்படின்ட்டு. ஸோ அவள் கணத்தில் அரைஞ்சிடுறா. உடனே இந்த லியான் வந்துட்டு சொன்னால் அதுக்காக நீ அடிப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கிக் பண்ணுறதுக்கு வரான். நம்ம ஹீரோயின் காலை பிடிச்சி அவனை தள்ளி விட்டுறா. அப்போது வென் வந்துட்டு இங்கே என்ன தேவையில்லாமல் சண்டை போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு கத்திட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோயினோட அப்பா வந்துடுறாரு. அவர் நம்ம ஹீரோயின் பிடிச்சிட்டு நீ தான் என்னோட பொண்ணா, உன்னை பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு, உனக்காக நான் எவ்வளோ நாள் காத்துட்டு இருந்தேன் தெரியுமா அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு. அப்புறம் எல்லாருமே ஃபேமிலியை உட்காந்து நம்ம ஹீரோயின் கிட்டே பேசுகிறாங்க. ஹீரோயினோட அம்மாவுமே நல்லா தான் பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே வந்து மெய்ட் கிட்ட இந்த பொண்ணை கொண்டு போய் ரூமில் விட்டுருங்க, அவளை வந்துட்டு நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிடுறாரு. ஸோ இந்த மெய்ட்மே நம்ம ஹீரோயினை கூப்பிட்டுட்டு போயிடுறாங்க. அவங்க ஏதோ தயங்கிட்டே இருக்க மாதிரி இருக்குது. அப்போது நம்ம ஹீரோயின் வந்து இந்த ஃபேமிலியில் இருக்கவங்கலாம் எப்படி கொஞ்சம் எனக்கு சொல்கிறீங்களா, பிகாஸ் நான் இன்றைக்கி தானே வந்திருக்கேன் அப்படின்னு கேட்குறா. அந்த மெய்ட் சொல்கிறாங்க நான் 20 வருஷமாக இங்கே தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், ஸோ ஒரு உண்மையை சொல்கிறேன்,
நீ அதை நம்புவியான்னு தெரியல. இங்கே இருக்கவங்கலாம் நீ நினைக்கிற மாதிரி ரொம்ப நல்லவங்கலாம் கிடையாது. இவங்க கிட்ட கொஞ்சம் பார்த்துரு அப்படின்னு அவங்க க்ளோஸாக வந்து பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஹீரோயினோட அப்பா வந்துடுறாரு. அவர் இங்கே எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்கும்போது அவங்க எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வெளியில் போயிடுறாங்க. அப்போ அவங்க அப்பாவுமே சரிம்மா நீ ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரு. நம்ம ஹீரோயினுக்கு எல்லாமே புரியுது. அவங்க அப்பா அவளுக்காக ஒரு கிஃப்ட்டு கொடுத்துட்டு போகிறாரு. அது ஒரு செயின் தான். ஸோ அவளை எப்போயுமே கழுத்தில் போட்டிருக்க சொல்கிறாரு. நம்ம ஹீரோயின் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ளே சென்சார் அண்ட் கேமராஸ் மாதிரி இருக்குது. அண்ட் தென் ரூம்லையுமே நிறைய ஹிடன் கேமரா இருக்குது அப்படின்றதே அவன் புரிஞ்சுக்கிறா. ஸோ இங்கே இருக்க யாருமே நல்லவங்க இல்லை. என்கிட்டேருந்து ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வாங்கிக்கணும் தான் பார்க்குறாங்க. பட் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் எப்படி என் நேமில் வந்துச்சுன்னு தான் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவள் யோசித்துட்டு இருக்கா. நைட் போல் டின்னர் சாப்பிட்றதுக்காக எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே நம்ம ஹீரோயினும் டின்னர் சாப்பிட்றதுக்காக வந்துடுறா. அப்போ அவங்க அப்பா சொல்கிறாரு நீ எங்களுக்கு கிடைச்சிட்டல, ஸோ ரீயூனியன் பார்ட்டி மாதிரி வச்சு உன்னை எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் எப்போலேருந்து யோசித்துட்டு இருக்கோம். ஜானுன்னு ஒரு பெரிய கம்பெனி வச்சுருக்கான் ஒரு பையன். ஸோ அவன் தான் அந்த கம்பெனிக்கு சிஇஓ. அவனுக்கும் உனக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நம்ம ஹீரோயின் கொஞ்சம் கூட தயங்காமல் அவனுக்கு என்னை மேரேஜ் பண்ணி வைக்க போகிறீங்களா இல்லை அவன்கிட்ட என்னை விற்க போகிறீங்களா ப்ராப்பர்ட்டி இல்லை ஷேர்ஸ்க்காக அப்படின்னு கேட்குறா. அப்போ அவங்க அப்பா என்ன பேசிட்டு இருக்காரு, நாங்கள் போய் அப்படி பண்ணுவோமா, அப்படிலாம் நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் டே காட்டாங்க அந்த பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம ஹீரோயினை கூப்பிட்டுட்டு அவங்களும் அவங்க அம்மாவும் சேர்ந்து வந்துட்டு இருக்காங்க. ஸோ அங்கே பார்த்தா அந்த ஜான் இருக்கான். அவர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு ஜானை. இவன் தான் வந்துட்டு நீ மேரேஜ் பண்ணிக்க போகிற பையன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஜான் சொல்கிறான் எனக்குமே இவளை பற்றி நிறைய தெரியும் அப்படின்ட்டு. இவளுக்கு பிடிச்சது பிடிக்காததெல்லாம் அதுக்குள்ளே சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் இவன் ஒரு ஃபேக்கான பர்சன், இவன் படத்துக்காக தான் நம்ம ஃபேமிலி கூட சுற்றிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அதே எப்படி என்னை இன்னைக்கு தான் பார்க்குறான், பட் என்னை பற்றி எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்கான். இவன் கூடலாம் என்னால் மேரேஜ் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ வந்து ஜியா வந்துட்டு அவள் வந்து இந்த ஃபேமிலியில் நம்ம மேரேஜ் பண்ணி போயிட்டு நம்ம ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்னு ஜானோட கையை பிடிச்சிட்டு அப்போது நான் மேரேஜ் பண்ணிட்டு போயிடுறேன், நான் ஜானோட ஃபேமிலிக்கு போகணும்னு ஆசைப்பட்றேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ அப்போ நம்ம ஹீரோயின் சும்மா இருப்பாளா ஜான் கிட்ட, இவளோட பேரில் எந்த ஒரு ப்ராப்பர்ட்டிஸும் கிடையாது, எந்த ஒரு பணமும் கிடையாது, எல்லாமே என் கிட்ட தான் இருக்குது எங்கள் ஃபேமிலியை பொறுத்தளவு. ஸோ இவ்வளோ மேரேஜ் பண்ணிட்டு போய் நீ என்ன பண்ணுவேன்னு உடனே உண்மைக்கே அந்த ஜான் வந்துட்டு ஒரு மணி மைண்டட் தான். ஸோ பணத்துக்காக தான் மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஹீரோயினவே சொல்லியிருந்திருக்கான். ஸோ இப்போ இவளோட பேரில் எந்த மணியும் இல்லை ப்ராப்பர்ட்டியும் இல்லைன்னு தெரிஞ்சோடனே இவளை போய் நான் மேரேஜ் பண்ணிப்பேனா என்னாலாம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு அவளை தள்ளி விட்டுறான். ஸோ அவளுக்கு வந்துட்டு அதை கேட்டோடனே ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி ஆகிட்டு அவள் அங்கேவே மயக்கம் போட்டுடுறா. அவள் கண்ணுக்குமே ஏதோ பிரச்சனை மாதிரி ஆகிடுது. ஸோ அவளை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. பார்த்துக்கு கார்னியால் பிரச்சனை அப்படின்னு சொல்லிடுறாங்க ஒரு ஐயில் மட்டும். ஸோ அவள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனனால அதுக்கு போகிற வெயினில் ஏதோ ப்ராப்ளம் ஆகிடுச்சு அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் அங்கே கூலாக உட்காந்துட்டு இருக்கா. அவங்க அப்பா வந்துட்டு இதெல்லாம் உன்னால் மட்டும்தான் இதெல்லாம் நடந்துச்சு, இப்போ நீ தான் இதுக்கு வந்துட்டு காரணம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வந்து நான் என்னடா பண்ணேன், நான் அவள் கண்ணை குத்துனேன் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. ஸோ அப்போது அந்த ஜியா வந்து இறங்கி வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட நீ ரொம்ப நல்லவங்க தானே, ஸோ எனக்கு நீங்கள் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணி ஆகணும், உங்கள் காரணியாவை எனக்கு கொடுங்க அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் வந்து இது என்ன நான் சாப்பிட்ற ஃபுட்டை நீ கேட்குற மாதிரி காரணியாவை கேட்டுட்டு இருக்க, அப்போது நான் என்ன பிளைண்டாக சுற்றுறதா அப்படின்னும் போது அங்கே டாக்டருமே வந்துட்டு இவங்களுக்கு கார்னியா கொடுக்கலன்னா டெம்பரவரியாக இவங்க இப்போ இருக்கிற பிளைண்ட்னஸ் ஃபுல்லாகவே ஆகிடும், இவங்க ரெண்டு கண்ணுமே பாதிச்சிரும் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. ஸோ உடனே அவங்க அம்மா எங்களோட ரியா வந்துட்டு கண்டிப்பாக இதுக்கு ரெடியாக தான் இருப்பா, அவள் கார்னியா கொடுக்கறதுக்கு ரெடியாக தான் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு மயக்கம் வர மாதிரி இருக்கா. அதுக்கப்புறம் அவள் கண்ணை திறந்து பார்த்தா அவள் ஆப்ரேஷன் ரூமில் வந்துட்டு கட்டி போட்ட மாதிரி இருக்கா. பக்கத்தில் வந்து அந்த ஜியாவுமே நின்றுட்டு இருக்கா. அவள் சொல்கிறா கண்டிப்பாக இன்றைக்கு உன்னோட ஒரு கண்ணை எடுக்க தான் போகிறோம், அதுக்கு எனக்கு கொடுத்துருவாங்க, நீ அப்புறம் கொஞ்ச நாளில் பெர்மனண்ட்டாகவே பிளைண்ட் ஆகிடுவா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் எதுவுமே கேட்காம ரொம்ப சைலண்ட்டாக தான் இருக்கா. அங்கே பார்த்தா அந்த லியான் வந்துடுறான். அவன் நம்ம ஹீரோயின் கிட்ட நாங்களும் எவ்வளோதான் ட்ரை பண்ணுறது, உங்ககிட்ட இருந்தது ஒரு சைனை வாங்குறதுக்கு நாங்கள் அவ்வளோ கஷ்டப்படணுமா, பட் இப்போ நீ பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்தி எடுத்துகிட்டு வரான். நம்ம ஹீரோயினுக்கு நல்ல ஃபைட்டிங்லாம் தெரியும். ஸோ அவள் பார்த்தா அங்கே கட்டி போட்டிருந்த கயிறுலாம் ஊற்றுட்டு அந்த லியான் கூட சண்டை போட்டு அவனை அடித்து தூக்கி போட்டுடுறா. ஸோ அவனுக்கு பயங்கரமாக கால்லாம் வலிச்சிட்டு இருக்கு. ஸோ இந்த பக்கம் பார்த்தா
பார்த்தா நம்ம ஹீரோயின் அந்த ஜியா கிட்ட, நீ என்கிட்ட நடிச்சிட்டு தானே இருக்க, உன் கண்ணு நல்லா இருக்குது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் காலை பிடிச்சி கிச்சு கிச்சு காட்ட ஆரம்பிக்கிறா. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்க போகிறது கிடையாது, அதை நான் நடக்கவும் விட போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ அங்கே பார்த்தா அவளோட அம்மாவும் அப்பாவும் வந்துடுறாங்க, அந்த வெண்ணும் வந்துடுறான். அப்போ உடனே இந்த ஜியா போயிட்டு வெண்ணு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா, நான் வந்துட்டு என்ன பண்ணாலும் அவள் என்னை மட்டும் குறை சொல்லிகிட்டே இருக்கா அப்படி இப்படின்னு எதோ சொல்லிட்டு இருக்கா. அப்போ அவங்க அப்பா வந்துட்டு நீ ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அங்கே கரெக்டாக போலீஸும் வந்துடுறாங்க. இங்கே யாருக்கோ தப்பாக பிடிச்சி ஆப்ரேஷன் பண்ண போகிறது எங்களுக்கு நியூஸ் வந்துச்சு. ஸோ யார் அது அப்படின்னும் போது அந்த ஜியா வந்துட்டு இல்லை அது நான் இவ தான் இந்த மாதிரி பண்ணா, என்னோட ஒரு கார்னியாவை எடுக்க பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்கிட்ட சொல்கிறா. நம்ம ஹீரோயின் மேலே பழி போட்டு, பட் நம்ம ஹீரோயின் கழுத்தில் போட்டிருக்க செயினில் தான் ஒரு ஹிடன் கேமரா இருக்குல்ல, ஸோ அதை காமிச்சிட்டு என்னோட அப்பா என் மேலே பாசம் வச்சுருக்கனால என்னோட செயினில் ஒரு ஹிடன் கேமரா இன்ஸ்டால் பண்ணி கொடுத்தாரு, ஸோ அதில் எல்லாமே இருக்குது பாருங்க அப்படின்னு சொல்லி காட்டுறா. அவங்க அப்பாவுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது. அந்த லியான் அதில் நம்ம ஹீரோயினை கத்தியால் குத்த வந்ததுமே இருக்குது. அவங்க அப்பா டென்ஷன் ஆகிட்டு லியானை தூக்கி போட்டுறாரு அடிச்சு. ஸோ அவன்கிட்ட க்ளோஸாக போயிட்டு இப்போதைக்கு என்கிட்ட அடி வாங்கிக்கோ, ஜெயிலுக்கும் போ, அதுக்கப்புறம் கண்டிப்பாக உன்னை பெயிலில் எடுத்துடுவேன், இவ்வளோ ஒரு வழி பண்ணியே தீரணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்குமே அவன் ஓகே சொல்லிடுறான். ஸோ அந்த லியானை வந்து அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போனோடனே அந்த ஜியா வந்துட்டு மூட்டி போட்டு சாரி கேட்குறா, இதெல்லாம் என்னால தான், ப்ளீஸ் லியானை வந்து பெயிலில் எடுத்துட அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் யார் யார் என்னென்ன பண்ணாங்களோ அதுக்கு பனிஷ்மெண்ட்டை கண்டிப்பாக அனுபவிச்சு தான் ஆகணும், இப்போது நான் போய் என்ன பண்ண முடியும் அப்படின்னு அவள் சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் பார்த்தா அவங்க அப்பா வந்து வெண்ணை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காரு, தயவு செஞ்சு இவகிட்ட இருந்து எப்படியாச்சும் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ஷேர்ஸை வாங்கிட்டு இவளை வீட்டை விட்டு அனுப்பிவிடு, இவ தொல்லை தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோ சாம் இருக்கான், அவனை மீட் பண்ணுறதுக்காக இந்த வென்னும் ஜியாவும் போகிறாங்க. ஆக்சுவலி சாம் வந்துட்டு ஒரு பெரிய ஷேர் ஹோல்டர் இவங்க கம்பெனியில், அதுவும் இல்லாமல் அவன் ஒரு பெரிய இன்வெஸ்டர், அவனோட கம்பெனி தான் அந்த சிட்டிலேயே பெருசும் கூட. ஸோ அவன்கிட்ட ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பற்றி எல்லாம் சொல்கிறாங்க, ஃபோட்டோலாம் காமிச்சு. அப்போது நம்ம சாம் வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக்கை யோசித்து பார்க்குறான். ஆக்சுவலி இவனுமே ஏதோ ஒரு தப்பு பண்ணி ஜெயிலுக்கு போயிருந்துருக்கான், பட் இவன் அதை பண்ணலை, யாரோ ஒருத்தவங்க அவனை பழி போட்டு ப்ரிசனுக்கு அனுப்பியிருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்து அவன் நாங்கள் நல்லா பார்த்துருந்துருக்கா, அவனுக்கு நிறைய சொல்லி தந்திருக்கா, நிறையா புரியவும் வச்சுருந்துருக்கா லைஃப்பை பற்றி. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு போய் அவனை எப்படி துரோகம் பண்ண முடியும்? ஸோ அவன் ஆல்ரெடி நம்ம ஹீரோயினோட நம்பர்லாம் வச்சுருக்கான். ஸோ அவளுக்கு கால் பண்ணிவிட்டு அவன் அப்படியே வச்சிடுறான். ஸோ இவங்க பேசுகிற எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயினுமே கேட்டுகிட்டே தான் இருக்கா. ஸோ இந்த ஜேர்னியில் நம்ம ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணுறதா தான் இருக்கான். பட் அவங்கக்கிட்ட அவன் சரி ஓகே நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க, நம்ம ஹீரோயின் கீழே இறங்கி வரும்போது அங்கே ஜியா வந்துட்டு ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு நீ இதை மாற்றிட்டு வா, இதுக்கப்புறம் நீயும் நம்ம கம்பெனியில் ஒர்க் பண்ண போகிற அப்படின்னும் போது நம்ம ஹீரோயினுமே ஹாப்பி ஆகிட்டு சரின்னு சொல்லிடுறா. ஸோ கம்பெனிக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போய் எல்லா எம்ப்ளாயீஸ்கிட்டையும் நம்ம ஹீரோயின் அவளை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிற, எல்லாருக்குமே நம்ம ஹீரோயினை பிடிச்சிருக்கு. அப்போது அந்த வென் சொல்கிறான் இதுக்கப்புறம் நம்ம கம்பெனியோட வைஸ் பிரசிடெண்ட்டாக இவ தான் இருக்க போகிறா அப்படின்ட்டு. ஸோ ஹீரோயினுமே கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி ஏதோ இருக்க தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஆஃபீஸ்க்கு போயிடுறா. அப்போது வென் வந்து ஜியா கிட்ட நம்ம பாதி வேலையை முடிச்சிட்டோம், மிச்ச வேலையை முடிச்சோன்னா இந்த கம்பெனியில் இவ தான் இல்லீகல் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஜெயிலில் பிடிச்சி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை பார்த்தா அவள் ஆஃபீஸில் உட்காந்து அவள் சிஸ்டமை ஹேக் பண்ணிகிட்டு இருக்கா. ஸோ நம்ம ஹீரோக்கு தான் கால் பண்ணிவிட்டு நான் பாதி வேலை முடிச்சிட்டேன், பாதி ஹேக்கிங்காக நீயே முடிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஜியா வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்காக காஃபி கொண்டு வரா. நம்ம ஹீரோயின் வந்து ஐயோ எனக்கு இது குடிக்க இஷ்டம் இல்லை, எனக்கு வேலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டதை கொண்டு வந்துட்டு இருக்கா. வந்து கண்டினியூஸாக அவளுக்கு வேலை கொடுத்துட்டே இருக்கா. இவளும் அதை மாற்றி மாற்றி எடுத்துகிட்டு வந்து ரொம்ப டயர்ட் ஆகிட்டு இதுக்கு மேலே என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து போயிடுறா. ஸோ நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க, ஒரு ஷேர் ஹோல்டர் மீட்டிங் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம ஹீரோயினையும் அங்கே வர சொல்கிறாங்க. அங்கே பார்த்தா இந்த வென் வந்துட்டு அங்கே இருக்க ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருக்கிட்டையுமே இவளை நான் விபி பொசிஷன்லேருந்து எடுக்கிறேன், பிகாஸ் இவன் நிறைய இல்லீகல் வேலைலாம் பார்த்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் இது பெரிய இஷ்யூ ஆகி ஹீரோயினை ஜெயிலில் போடலாம் அப்படின்னு பார்க்குறான். பட் நம்ம ஹீரோயின் வாங்க அங்கே எல்லா எவிடன்ஸையும் காட்டி அங்கே இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ்லையும் காட்டிடுறா இவங்க என்னென்ன இல்லீகல் ஒர்க்லாம் பண்ணி இந்த கம்பெனியை வளர்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு. பிகாஸ் இந்த ஒரு கம்பெனி இல்லீகல் ஒர்க் பார்க்குதுன்னா ஒரு பிரச்சனைன்னு வந்தால் அதில் இருக்க ஷேர் ஹோல்டர்ஸும் மாட்டிப்பாங்கல்ல. ஸோ அவங்களாம் டென்ஷன் ஆவாங்கன்னு நம்ம ஹீரோயின் பண்ணுறா இப்படி. ஸோ அங்கே பார்த்தா ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருமே நீலாம் இப்போ வந்த பொண்ணு, வருஷமாக நாங்கள் இங்கே ஷேர் ஹோல்டராக இருக்கோம், நீ சொல்கிறது எப்படி நாங்கள் நம்ப முடியும், நாங்கள் நம்ப மாட்டோம் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து அப்படியா சரி ஓகே அப்போ அது
உங்கள் லாஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு சேரில் உட்காந்துட்டு இருக்கா. ஸோ அங்கே சாம் வந்துடுறான். வென் வந்துட்டு இப்போ உங்கள் கையில் தான் இருக்கா, அவளை ஒரு வழி பண்ணுங்கன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ போயிட்டு அவள்கிட்ட போ பண்ணிட்டு நீ நல்லா இருக்கியா, நீ சொன்ன மாதிரி எல்லா ஒர்க்கையும் நான் பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்குறான். ஸோ இங்கே பார்த்தா அந்த வென் அதுக்கப்புறம் ஜியாவுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. அது எப்படி இவ்வளோ பெஸ்ட்டான ஒரு சிஇஓ இவகிட்ட போய் எப்படி போ பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே பார்த்தா போலீஸுமே வந்துடுறாங்க. இங்கே இந்த கம்பெனி இல்லீகல் ஒர்க்லாம் பண்ணிகிட்ருக்குன்னு சொல்லிட்டு எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து என்கிட்ட ஃபுல் எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னு லேப்டாப் ஓப்பன் பண்ண போகிறா. உடனே இந்த ஜியா வந்து மயக்கம் வர மாதிரி அப்படி வந்து நம்ம ஹீரோயின் மேலே இடிச்சிடுறா. ஸோ ஹீரோயின் கையில் இருக்க லேப்டாப் கீழே விழுந்து அது உடஞ்சி போயிடுது. ஸோ அங்கே பார்த்தா போலீஸ் வந்து கண்டிப்பாக உங்களை இப்போ அரெஸ்ட் பண்ணியே ஆகணும், நாங்கள் இன்னும் எவிடன்ஸை பார்க்கவே இல்லை, அதுக்குள்ளே நீங்கள் எவிடன்ஸை அழிக்கிறதுக்கு ஒரு பிளான் பண்ணி இந்த மாதிரி பண்ணிட்டீங்க, ஸோ இதுவும் ஒரு க்ரைம் தான், நாங்கள் உங்களை இப்போவே அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த ஜியாவை அரெஸ்ட் பண்ணாதீங்க, இந்த பொறுப்பை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணே போய் சரண்டர் ஆகிறேன். ஸோ அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அவங்க அப்பா கண்டிப்பாக பெயிலில் வந்து எடுத்துருவாருன்ற தைரியத்தில் தான் அவன் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கான். ஸோ வீட்டுக்கு போனால் அங்கே நம்ம ஹீரோயின் வந்து இருக்கா. ஸோ அவங்க அப்பா சொல்கிறாரு, உன்னை யார் இந்த தேவையில்லாத வேலை பார்க்க சொன்னால், எல்லாமே தேவையில்லாத வேலை மட்டும்தான் நீ பார்ப்பியா அப்படின்னு கேட்குறாரு. அப்போது அங்கே ஜியாவுமே வந்துடுறா. இவளால் தான் எல்லா பிரச்சனையும் அப்படின்னு சொல்கிறா. அப்போது நம்ம ஹீரோயின் வந்து அவங்க அப்பா கிட்ட, அப்பா உங்களுக்கு தெரியாமல் உங்கள் கம்பெனியில் இல்லீகல் ஒர்க்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஸோ உங்களுக்காக தான் இதெல்லாம் நான் பண்ணேன் அப்படின்னும் போது அவங்க அம்மா சொல்கிறாங்க, அது இப்படி உங்கள் அப்பாக்கே தெரியாமல் அந்த மாதிரி பண்ணுவாங்களா, உங்கள் அப்பாவுக்கு இது எல்லாமே தெரியும், எங்களுக்கு இதில் ப்ராஃபிட் அதுக்கும், அதனால தான் நாங்கள் இந்த மாதிரி பண்ணோம், நீ எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை பார்க்குற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்திட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினோட பேக் அங்கே இருக்குது. அப்போது அவர் செக்யூரிட்டி கார்டை கூப்பிட்டு இதுக்குள்ளே நிறைய எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ்லாம் இருக்குது, அதை போட்டு உடைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் நம்ம ஹீரோயின் வந்து அந்த ஹெல்ப்னால தான் அவள் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுக்கிறது, எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணுறதுலாம் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த மாதிரி சொல்கிறாரு. அந்த பாடி கார்ட்ஸுமே வந்து அதெல்லாம் போட்டு ஒன்று ஒன்றா உடச்சிட்டு இருக்காங்க. அங்கே நம்ம ஹீரோயின் வந்து பார்த்து எதுவும் பிரச்சனையாகிறாமா அப்படின்னும் போது அவங்க அப்பா வந்துட்டு ஒரு குட்டியாக ஒரு செல்ஃபோன் மாதிரி இருக்குது, அதை எடுத்து என்ன இது உடச்சி எதுனா பாமாக இருக்க போதா, என்ன எங்களுக்கு இங்கே வரப்போகுது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ நம்ம ஹீரோயின், ஐயோ அது உண்மைக்கே பாம் தான், நான் வெளியில் போயிடுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் தூக்கி போட்டு உடைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் வெளியில் ஓடிடுறா. பட் அவங்க அப்பா நம்பாமல் அதை தூக்கி போட்டு உடச்ச உடனே பயங்கரமான சத்தம், உள்ளே போய் பார்த்தா அதை வெடித்து எல்லாரும் முடிஞ்சு அவங்க கருப்பு ஆகிட்டு இருக்கு. ஸோ அவங்கள கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கும் கொண்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்து நான் சொல்கிறது யாருமே இங்கே கேட்குறதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது அவங்க அப்பா ஸ்டார்டிங்கில் சொல்லியிருக்காரு, நீ எங்கே வேணாலும் போ, பட் என் ஸ்டடி ரூமுக்கு மட்டும் நீ போகக்கூடாது, அதை நீ மைண்டில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம ஹீரோயினுக்கு இப்போ தான் டவுட் வருது அந்த ஸ்டடி ரூமில் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவள் வீட்டில் தான் யாருமே இல்லையா, அதனால ஸ்டடி ரூமுக்குமே போகிறா. அங்கே பார்த்தா அவள் ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ளே ஒரு பிஸ்டல் இருக்குது. நம்ம ஹீரோயின் சொல்கிறா, நான் நினச்சதை விட இவங்க ரொம்ப மோசமானவங்களாக தான் இருப்பாங்க போல், வீட்லேயே எப்படி பிஸ்டல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் பேசிகிட்டே பார்த்தா அங்கே ஒரு ஃபோட்டோ ஆல்பம் மாதிரி இருக்குது. ஸோ அதை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் எங்கெங்கெல்லாம் அவளோட அம்மா ஃபோட்டோ இருக்கோ அது எல்லாத்தையுமே ஸ்க்ராட்ச் பண்ணி ஃபேஸே தெரியாத மாதிரி பண்ணியிருக்காங்க. அவளுக்கு ஒன்றுமே புரியல, அது எப்படி என்னோட அம்மா ஃபேஸ் மட்டும் மறைஞ்சிருக்கு, அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஆகாதா, இதுக்கு பின்னாடி ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன், இது என்னன்னு தான் எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. அதுக்கப்புறம் அதை வச்சுட்டு அதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறா. அப்புறம் நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறா. பார்த்தா அவங்க அப்பாவுக்கு மட்டும் ரொம்ப முடியல அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. பட் நம்ம ஹீரோயினுக்கு புரியுது அது எல்லாமே போய் தான் அப்படின்னு. அந்த ரூமுக்கு வெளியில் ரிப்போர்ட்டர்ஸ் அண்ட் எம்ப்ளாயீஸ்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே நம்ம ஹீரோயின் வந்து யாரும் இங்கே அழ வேண்டியதில்லை, நான் அப்பாவை காப்பாற்றுறேன் அப்படின்னு அவருக்கு நல்லா மசாஜ்லாம் பண்ணி விட்டுட்ருக்கா. அவர் முழிச்சு தான் இருக்காரு அப்படின்ட்டு ஹீரோயினுக்கு புரியுது. அவர் ஒரு 4 நீடில் எடுத்துகிட்டு இதை வச்சு குத்துனா கண்டிப்பாக அப்பா எந்திரிச்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிட்டு அவள் குத்த போகிறா. அவர் உடனே எந்திரிச்சிட்டு எனக்கு எல்லாமே சரியாகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே ரிப்போர்ட்டர்ஸ் அண்ட் எம்ப்ளாயீஸ் எல்லாருமே ஓடி வராங்க. எம்ப்ளாயீஸ் சொல்கிறாங்க, எங்களுக்கு ரொம்ப நாளாக சேலரிஸே தரல, எங்களுக்கு அதை ஃபுல்ஃபில் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின், ஏன் நீங்கள்லாம் கவலைப்படுறீங்க, எங்கள் அப்பா வந்துட்டு அவரோட ப்ராப்பர்ட்டிஸை விற்றாச்சு உங்களுக்குலாம் பே பண்ணிடுவார் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கா. ஸோ அதுக்கப்புறம் காட்டுறாங்க நைட் போல் இந்த ஜியா வந்துட்டு அவங்க அப்பா கிட்டே சொல்கிறா, அப்பா நம்ம கம்பெனி பேங்க்ரப்ட் ஆகிடுச்சு, இப்போ நான் என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு. அவர் டென்ஷன் ஆகிட்டு கணத்தில் அரைஞ்சிடுறாரு.
சொல்கிறாரு, ஆக்சுவலி இதெல்லாம் நம்ம ஹீரோயினால தான் ஆச்சு. அவர் சொல்கிறாரு, உனக்கு ஒன்றுமே உருப்படியாக பார்த்துக்க தெரியல, இப்போது இவ இருந்திருந்தா கூட ஒழுங்காக பார்த்துருப்பா போல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அது ஜியாக்கே டென்ஷன் ஆகுது. அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, ஏன் இந்த மாதிரி பேசுகிறீங்க, இப்போ வரைக்கும் கம்பெனி நல்லா தானே ரன் பண்ணிட்டு இருந்தேன், இந்த மாதிரி லாஸ் வரும்போது அவளுக்கு ஹேண்டில் பண்ண தெரியல, அவ்வளோதான். நம்ம கண்டிப்பாக இப்போது அவகிட்டேருந்து ஷேர்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வாங்கியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவன் வந்து வீட்டுக்கு போயிட்டு நம்ம ஹீரோயின் கிட்டே தண்ணி குடிக்க கொடுக்குறாங்க. நீ ரொம்ப டயர்டாக இருக்க, முதல் இந்த தண்ணி குடி அப்படின்னு. அவளுமே காஷியஸாக இல்லாமல் அந்த தண்ணியை குடிச்சிடுறா. நம்ம ஹீரோயின் மயக்கமும் போட்டுறா. ஸோ கண்முழிச்சு பார்க்கும்போது அவள் ஒரு வேர் ஹவுஸ்குள்ளே இருக்க மாதிரி இருக்கு. பக்கத்தில் அவங்க அம்மாவும் இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு, எதுக்கு என்ன இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க, என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கே அவங்க அப்பா வந்துட்டு நிறைய பாடி கார்ட்ஸ் அதுக்கப்புறம் ஜியாவோட சேர்ந்து வராரு. நம்ம ஹீரோயின் வந்து அந்த கட்டெல்லாம் ஊற்றி எந்திரிச்சிடுறா. ஸோ அவள் சொல்கிறா, முதல் என்ன பண்ண போகிறீங்கன்னு சொல்லுங்கள், ஒரு பேக்ரவுண்டே தெரியாமல் நான் எப்படி இங்கே இருக்க முடியும் அப்படின்னு கேட்குறா. அவங்க அப்பா சொல்கிறாரு, இப்போ நாங்கள் ஒன்று கொலை பண்ண போகிறோம், உங்கள் அம்மாவை பண்ண மாதிரியே அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு ஷாக்கிங்காக ஆகிட்டு இருக்கு. ஸோ ஹீரோயினோட எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வெளியில் போட வச்சிடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு, என்னோட அம்மா எங்கே இருக்காங்க அப்படின்னு கேட்குறா. அப்போது அவங்க அப்பா சொல்கிறாரு, 10 வருஷத்துக்கு முன்னாடியே அவள் இங்கேருந்து போயிட்டா, ஸோ இப்போ நீ அவளை கண்டுபிடிக்காத முடியாத இடத்துக்கு அவள் போயிட்டா அப்படின்னும் போது தான் ஹீரோயினுக்கு புரியுது, அவங்க அம்மா இவங்களே கிடையாது, இவங்க இவளோட ஸ்டெப் மதர் மாதிரி தான், அவளோட உண்மையான அம்மா வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னு. அதனால தான் அந்த ஃபோட்டோ ஆல்பமில் வந்து அவங்க ஃபேஸ்லாம் ஸ்க்ராட்ச் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. அவங்க அம்மா வந்துட்டு இவங்க யாரையுமே நம்பாமல் அவங்க ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ஷேர்ஸ் எல்லாத்தையுமே ஹீரோயின் நேமில் மட்டும் எழுதி வச்சுருந்துருக்காங்க. ஸோ அதனால தான் அவங்க அம்மா இறந்து போனதுக்கப்புறம் இந்த ஷேர்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வேணும் அப்படின்ட்டு ஹீரோயினை கண்டுபிடிச்சி கொண்டு வந்திருக்காங்க. இவங்க அப்பா கிட்ட ஒன்றுமே கிடையாது, அவங்க அம்மா மேரேஜ் பண்ணனால தான் இவரே பணக்காரராக வாழ்ந்துருக்காரு. ஸோ இப்போ வந்து நம்ம ஹீரோயின் கிட்டே இருந்து ஷேர்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸை எடுத்துக்கணும்னு நினைக்கிறாரு. நம்ம ஹீரோயின் வந்து அங்கே இருக்க பாடி கார்ட்ஸ் எல்லாருக்கூடையுமே பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்கா. பிகாஸ் அவங்க அம்மாவை இவங்க கொலை பண்ணியிருந்துருக்காங்கல்ல, ஸோ அதனால தான். அப்போது அவர் வந்துட்டு, இப்போ நீ என்ன பண்ணுவேன் அப்படின்னு அவரோட பிஸ்டல் எடுத்து ஹீரோயினை ஷூட் பண்ண போகிறாரு. பார்த்தா அதுக்குள்ளேருந்து தண்ணி தான் வந்துட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் சொல்கிறா, நான் ஆல்ரெடி உங்கள் பிஸ்டலை பார்த்துட்டேன், ஸோ நான் அதை சேஞ்ச் பண்ணி வச்சேன் அப்படின்னு சொல்கிறா. இப்போ அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நம்ம ஹீரோயின் வந்து உங்களை நான் சும்மா விட போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போது அங்கே பார்த்தா அவர் அந்த அம்மாவை பிடிச்சிட்டு, ஒரு நாள் தான் இதெல்லாம், நீ தான் அவசரப்பட்டுட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போது அந்த ஜியா, அம்மா விடுங்க அப்படின்னு சொல்கிறா. ஆக்சுவலாக தான் அந்த ஸ்டெப் மாமோட ஒரிஜினல் பொண்ணு ஜியா. இந்த ஸ்டெப் மாம் ஆக்சுவலி அவங்க வீட்டில் ஒரு மெய்டாக தான் இருந்திருக்காங்க. ஸோ சின்ன வயசில் ஹீரோயினாக வந்துட்டு வேணுனே தான் இவங்க தொலைச்சி இருந்திருக்காங்க. அப்புறம் இவங்களோட குழந்தைய அப்படியே எடுத்துகிட்டு வந்து அடாப்ட் பண்ணி கொண்டு வந்த மாதிரி அவங்க நினச்சி அவளை இங்கேயே வளர்த்துருந்துருக்காங்க. ஸோ அது எல்லாமே உங்கள் ஃபேமிலிக்கே தெரியும், அவங்க அம்மாவை தவிர்த்து இப்போ நம்ம ஹீரோயினுக்கும் தெரிஞ்சிருச்சு. ஸோ நம்ம ஹீரோயின் வந்து இவங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறா. வந்துட்டு இப்போவே இங்கே இருக்க எல்லாத்தையுமே நான் கொலை பண்ண போகிறேன், நானும் சாக போகிறேன், யாருக்குமே இந்த ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ஷேர்ஸ் கிடைக்கவே கூடாது அப்படின்ட்டு அவர் அங்கே சிலிண்டர்ஸ்லாம் இருக்குது, அதில் கேஸை லீக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அப்போ பார்த்தா அங்கே சாம் வந்துட்டு அவங்களோட பாடி கார்ட்ஸை கூப்பிட்டுட்டு வந்துடுறான். ஸோ அவங்க எல்லாருமே வந்து இவங்களை பிடிச்சிடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் கிட்ட சாம் சொல்கிறான், கரெக்டான நேரத்துக்கு வந்துட்டேனா அப்படின்னு கேட்குறான். நம்ம ஹீரோயின்மே கரெக்டான நேரத்துக்கு தான் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே அந்த ஜியா வந்துட்டு, என்னை மன்னிச்சிடு, நீ இந்த ஜெயிலில் மட்டும் போட்டுறாத, உனக்கு நான் ஸ்லேவாக கூட இருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. பட் அங்கே போலீஸோட சைரன் சவுண்ட் கேட்குது. ஸோ அவங்கள அங்கேருந்து இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அங்கே நம்ம ஹீரோ கேட்குறான், நீ ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன், உனக்கு நான் மசாஜ் பண்ணி விடுறேன், அதுக்கப்புறம் இப்போ நான் எப்படி உங்ககிட்ட க்ளோஸாக இருக்கேனோ அந்த மாதிரி லைஃப் லாங் இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் லவ்வை தான் இன்டேரக்டாக கன்ஃபஸ் பண்ணுறான். அப்போ நம்ம ஹீரோயின் வந்து, அது நீ நடந்துக்கிறத பொறுத்து தான் நான் சூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்கா. இங்கே காட்டுறாங்க ஃபேமிலி இப்போ ஜெயிலுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ அங்கே பார்த்தா அவங்க அப்பா வென் லியான் எல்லாருமே மீட் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த ஜெயிலுக்கே ஒரு காட் மதர் இருக்காங்க அப்படின்னு பேசிக்கிறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட போய் ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் சேர்ந்து அந்த காட் மதரை மீட் பண்ண போகிறாங்க. ஆக்சுவலி இந்த காட் மதரே நம்ம ஹீரோயின் தான், அது உங்களுக்கு தெரியல. நம்ம ஹீரோயின் திரும்பி உட்காந்துட்டு இருக்கும்போது இவங்க 3 பேரும் போய் பேசுகிறாங்க. எங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கா, அவள் தான் எல்லா தப்பும் பண்ணா, பட் அவள் வந்துட்டு எங்களை மேலே பழி போட்டு இப்போ எங்களை ஜெயிலில் வச்சுருக்கா, நீங்கள்
நினச்சா இப்போ நீங்கள் எங்களை வெளியில் விட்டுறலாம், அவளுக்கு தான் ஒரு நல்ல பாடம் சொல்லி தரணும் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் திரும்பிட்டு, அப்படியா நல்ல பாடம் சொல்லி தரணுமா, என்ன சொல்லி தரணும் நீங்களே சொன்னாலே நல்லா இருக்குமே அப்படின்னு கேட்குறா. அப்போ லியான் வந்து வென் கிட்ட இந்த வாய்ஸ் எனக்கு ஃபெமிலியராக இருக்குது அப்படின்னும் போது வென் அவனை அடிச்சுட்டு வாய் முட்டு பேச மட்டும் செய், தேவையில்லாத வேலை பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ அவங்க ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் தான் நிமிர்ந்து பார்த்தா அங்கே நம்ம ஹீரோயின் தான் இருக்கா. அவங்க 3 பேருக்குமே ஷாக் ஆகிட்டு இதுக்கப்புறம் நம்மளை யாருமே காப்பாற்ற முடியாது அப்படின்னு யோசிக்கிறாங்க. அவங்க அப்பா பெக் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு, என்னை மன்னிச்சிடுமா, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், எங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸும் வேணும் ஷேரும் வேணாம், நிம்மதியாக போனால் மட்டும் போதும், எங்களுக்கு இந்த ப்ரெசன்ட் வாழ்க்கை வேண்டாம், நீ நினச்ச இதெல்லாம் முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோயின் அவங்க 3 பேர்கிட்டையுமே புக் கொடுக்குறா. அது எல்லாமே லாஸ்ட் பற்றினது தான். ஸோ அதை பற்றி படிச்சுட்டு உங்கள் லைஃப்பை லீட் பண்ணுங்க, நான் ஒரு எக்ஸாமும் வைப்பேன், அதில் நீங்கள் பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறா. புக்கை வச்சு படிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவளோட வளர்ப்பு அப்பா இருப்பார்ல, ஸோ அவர் சொல்கிறாரு நீ நல்ல வேலை தான் பார்த்துருக்க அப்படின்ட்டு. நம்ம ஹீரோயின் வந்து ஆமாம் இவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி தான் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறா. அவர்கிட்ட சொல்கிறா இதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக உங்கள் கூட மட்டும்தான் இருப்பேன்ப்பா, ஏன்னா நீங்கள் வளர்த்தனால தான் நான் இப்படி இருக்கேன்னு நினைக்கிறேன், நான் இவங்க கூட இருந்திருந்தா நானும் இவங்கள மாதிரியே தான் ஆகியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் உங்களை விட்டு நான் பிரிஞ்சு போக போகிறதே கிடையாதுன்னு சொல்கிறா. கூடவே தான் நம்ம ஹீரோவுமே இருக்கான். ஸோ அங்கே பார்த்தா இன்னும் கொஞ்சம் ப்ரிசனர்ஸ்லாம் வராங்க. ஸோ அவங்க வந்து ஹீரோயினுக்கு போலாம் பண்ணக்கப்புறம் ஹீரோயின் சொல்கிறா கண்டிப்பாக நீங்களுமே அந்த புக்கை படிக்கணும், லாஸை படித்து லா படி உங்கள் லைஃப்பை லீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ இப்படியே இந்த ஸ்டோரி முடிஞ்சிருது. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.